தமிழகத்தில் எஸ்ஐஆர் முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியல் விவரங்கள் வெளியாகி வருகின்றன. இன்று கூட மேற்கு வங்க மாநிலத்தில் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ள தமிழ்நாட்டிலே 97,40,000 வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 27 லட்சம் பேர் இறந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று 13,60,000 பேர் கண்டுபிடிக்க முடியாதவர்கள், அதாவது முகவரி காண முடியாதவர்கள், அடையாளம் காண முடியாதவர்கள் என்ற அடிப்படையிலும் 52 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் நிரந்தரமாக இடமாறி சென்றிருக்கின்றார்கள். மேலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அந்த கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டதன் மூலமாக 3,98,000 இரட்டை பதிவுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. எனவே வரைவு வாக்காளர் பட்டியல் 19ஆம் தேதி வெளியாகும் பொழுது தமிழகத்திலே 97,40,000 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படவும், செங்கல்பட்டு மாவட்டத்திலே 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படவும், திருப்பூர் மாவட்டத்திலே 5,64,000 வாக்காளர்கள் நீக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.